வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை புதன். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விருச்சிக ராசி. இது காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த ராசியினுடைய அதிதேவதை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய். பொதுவா இந்த கேட்ட நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கோட்டை கட்டி ஆளுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த கேட்ட நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புதனுடைய நட்சத்திரம். இந்த புதன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மிதுனத்துக்குன்னு கன்னிக்குன்னு அதிபதி. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 3வது வீட்டுக்குன்னு 6வது வீட்டுக்குன்னு அதிபதி. பொதுவாகவே 3வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கற்பனை திறனை குறிக்கக்கூடிய இடம். இன்னொன்னு அவங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 5வது வீடு அறிவு. அந்த 5வது வீட்டுக்கு 11வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னா 3வது வீடு. அதாவது அந்த அறிவினால கிடைக்கக்கூடிய லாபமோ நஷ்டமோ அதை சொல்லக்கூடிய இடமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 3வது வீடு மிதுன ராசி. அப்ப இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8வது வீடான விருச்சிக ராசியில் இருக்கு. அப்ப இயற்கையாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மனசால கோட்டை கட்டக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. அதாவது கற்பனை திறன் அதிகமாக இருக்கு. ஏதோ ஒரு கற்பனையை வச்சு அதுலயே பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை நடத்தக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காலபுருஷனுக்கு கன்னிராசியுடைய அதிபதியும் புதன் தான். அந்த கன்னிராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 6வது வீடு. அதனுடைய அதிதேவதை புதன்கள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விருச்சிக ராசியில இருக்கிறதுனால 6வது அதிபதி 8க்கு போச்சுனாலே பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கடன் வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. இவங்களை அறியாமையா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கடன் ஆயிட்டு இருக்கு. மறைமுகமான எதிர்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா புதன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பேச்சுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதிபதிங்க. அப்போ இந்த புதன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாயோட வீட்டுல இருக்கிறதுனால கோபம் வந்ததுன்னா என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பட்டுன்னு வார்த்தைய விட்டுருவாங்க. இந்த வார்த்தையால அவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. பொதுவா 6வது வீடு அப்படிங்கிறது நேர் எதிரியை குறிக்குங்க. 8வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா மறைமுகமான எதிரிகளை குறிக்கும். இந்த புதனுடைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்கிறதுனால இவங்களுடைய செய்திகளால மறைமுகமான எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அதிகமா இவங்க சம்பாதிச்சு வச்சுக்குவாங்க. எனவே இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க பேச்சுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். எதை பேசணும்னு சொல்லி யோசனை பண்ணி பேசணும். இல்லைன்னு சொன்னா நிறைய பகைகள் வருங்க. இன்னொன்னு இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்துல ரிஷபராசிக்கு 7வது வீடு. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் 7வது வீடு அந்த ராசியை பாதிக்கும். அப்போ இந்த 8வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பாக்குறதுனால பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கராரா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அடுத்த மனசை புண்படுத்துற மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு பேசக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த புதனுடைய நட்சத்திரமான கேட்டை பாத்தீங்கன்னா ஒரு சமநோக்கு நாள். இந்த சமநோக்கு நாள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எதையும் சீர்தூக்கி பார்த்து பேசக்கூடிய தன்மையை குறிக்குங்க பொதுவா. ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தன்மை இருக்காது. செவ்வாயுடைய வீட்டுல இருக்கிறதுனால பொதுவா படபடன்னு பேசிடுவாங்க. அதே மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாமையே பேசிடுவாங்க. புதன் பொதுவா நம்ம ஏற்கனவே போன பதிவுல பார்த்த மாதிரி புதன் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நாக்கை குறிக்குங்க. செவ்வாய் நம்மளுடைய பல்ல குறிக்கும். அப்போ ஒரு சில சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம பேசும்போது டக்குன்னு நாக்கு கடிச்சிடுவோம். அப்போ செவ்வாய்க்கும் புதனுக்கும் என்னைக்குமே ஆகாது. அது பாத்தீங்கன்னு சொன்னா காலப்பகை நட்சத்திரங்கள் அவங்க. அதாவது செவ்வாயும் புதனும் காலப்பகை ரெண்டுமே என்னைக்குமே ஆகாது. அப்போ பொதுவா இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா இவங்களால சக்சஸ் பண்ண முடியாது. எந்த வேலை எடுத்தாலும் அதைய கடனுக்கு செய்ய வேண்டியது வரும். சீக்கிரமா பக்கத்து வீட்டுக்காரர்களையோ நண்பர்களையோ கூட பழகிறவங்களையோ பகைச்சிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 6வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை குறிக்குங்க. 6க்கு 8ன்னு போய் இருக்கிறதுனால அதாவது 6வது வீடான புதனுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 8வது வீடான விருச்சிக ராசியில இருக்கிறதுனால பொதுவாகவே இவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த வேலையை செஞ்சாலும் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தடங்களும் தாமதங்களும் ஒரு வேலையை பல தடவை செய்யறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி இருக்கும். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு நீர் ராசிங்க. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு
நீர் ராசி. எனவே இந்த நீர் ராசியில் இந்த புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால இடத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு பேச தெரியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு ஸ்திர ராசி. எப்பவுமே ஒரு மனிதனுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி இருக்கணும். ஆனா இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்து அது இருக்காது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அது வந்து விருச்சிக ராசி, அதாவது வந்து ஸ்திர ராசி இருக்கிறது. ஸ்திரம் சொன்னோம்னா ஒரே நிலைப்பாடு உள்ளது. அப்போ என்னைக்குமே இவங்களுடைய பேச்சு இடத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசாம எசக்கு பசகா பேசி வார்த்தை விட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நட்சத்திரமா இது இருக்குங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இதனுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டீங்க, இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்திரனுங்க. பொதுவாகவே இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பேராசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவரனுடைய தலைவன், ஆடம்பர பிரியர், எப்பவுமே கொஞ்சம் பொறாமை அதிகமா இருக்கு. ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்காது அந்த இந்திரனுக்கு எப்பவுமே. அப்போ இந்த குணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு இருக்குங்க. இப்போ கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல பிறந்தவங்களுக்கு உண்டான குணாதிசயங்களை பார்க்கலாம். கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா நவாம்சத்துல வந்து தனுசு ராசியில் இருக்குங்க. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 1வது, அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீடு. அப்போ இந்த கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புதனுடைய குணங்களும் செவ்வாயினுடைய குணங்களும் குருவனுடைய குணங்களும் இருக்கும். எனவே இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் தான் தான் முன்னணியில் இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். மந்திர சக்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு சித்திக்கும். மந்திர ஜபம் வந்து இவங்களுக்கு நன்றாக வரும். அடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உபதேசம் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய சொல்லை யாராவது கேட்காம போனா கோபம் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். இயற்கையாகவே இவங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆன்மீக ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். தர்ம காரியங்களை போய் முன்னாடி நிற்பாங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் போய் முன்னாடி நிற்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா முன்கோபம் வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். யாருக்கும் கட்டுப்படுறதுக்கு இவங்க விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே இவங்களுடைய ஆதிக்கத்துல தான் மற்றவங்க இருக்கும்னு சொல்லி நினைக்கக்கூடிய நட்சத்திரமாக கேட்டை 1ஆம் பாதம் இருக்கும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 6வது பாதம்ங்க. பொதுவாகவே 6வது பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்ப்பு, போட்டி, மறைமுக வேலைகள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. அப்போ இந்த கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா போராட்டங்கள் கடுமையாக இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில ஈஸியா வந்து முடியாது, சக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது மகர நவாம்சத்தில் இருக்குங்க. இந்த மகர நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலபுருஷனுக்கு 10வது வீடு, சனியினுடைய வீடு. அப்ப இயற்கையாவே இவங்களுக்கு வந்து உபதொழில் இருக்கு. இவங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான இன்னொரு செய்கைகள் இருக்கு. மறைமுகமாக இன்னொரு முகம் இருக்கும், இன்னொரு செய்கையும் இருக்கும் உங்ககிட்ட என்னைக்குமே. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் வெளியில் ஒரு மாதிரி இருப்பாங்க, உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. என்ன காரணம்னா இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சனி பிளஸ் செவ்வாயினுடைய தொடர்பு பெறுது. அப்ப இயற்கையாவே புதன் சனி சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தொழில வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வெற்றி கொடுக்குங்க, தொழில வந்து சக்சஸ் கொடுக்குங்க. ஆனா 8வது வீட்டுல இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கிறதுனால தொழில வந்து என்னைக்குமே கொஞ்சம் போட்டி, பொறாமைகள், சங்கடங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறதுனால பாதிப்பு, இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாதிப்பை கொடுக்கறது, இது எல்லாமே நடக்கும். சனி செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால தொழில் செய்யற இடத்துல இயற்கையாவே இவங்களுக்கு பகைகள் அதிகமாக இருக்கும். அட்வைஸ் பண்ண இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. கடனுக்கு தொழில செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு வரும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 8வது பாதம், அதாவது வந்து விருச்சிக ராசியில 8வது பாதம். காலபுருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கும்ப நவாம்சத்துல 11வது நவாம்சத்துல போய் விழுகுங்க. அப்போ எப்பவுமே இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை நம்பி முதலீடு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் நம்பி போனோம்னா கண்டிப்பாக இவங்க ஏமாந்து அவங்களால துன்பத்தையே அனுபவிப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கும்ப நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காற்று ராசிங்க, விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர் ராசி. அப்போ அது எப்படி வெளிப்படும்னு கேட்டீங்கன்னா
ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களை வந்து புரிஞ்சுக்க முடியாத தன்மையிலேயே இருப்பாங்க. ஒரு சில சமயத்துல வந்து நல்லா அட்வைஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க, ஒரு சில சமயத்துல முட்டாள்தனமான வேலைகளை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கூட இருக்கிறதுனாலேயே இவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. சில முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு தோல்வி வந்தாலும் கூட மேலும் மேலும் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சக்சஸும் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மிதுனராசி அப்படிங்கிறது வந்து ஒரு காற்று ராசிங்க, காலபுருஷனுக்கு 3வது வீடு. அதே மாதிரி கும்பநவாம்சம்ங்கிறது வந்து ஒரு காற்று ராசி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலபுருஷனுக்கு 11வது வீடு. அப்போ 3வது வீடும் 11வது வீடும் 6வது வீடும் சம்பந்தப்பட்டு வர்றதுனால என்ன முயற்சி வந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். இவங்களுடைய வேலை செய்யக்கூடிய திறன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. எதையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஈஸியா அசால்ட்டா செஞ்சுட்டு போயிடுவாங்க. வேலை திறமை இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். எதை பார்த்தாலும் கற்பூர புத்தியில இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கூட வேலை செய்யறவங்களுடைய பிரச்சனையில ஏதாவது ஒண்ணு வந்துன்னு சொன்னா இவங்க முன்னாடி நின்று எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுவாங்க. நண்பர்கள் சேர்க்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி நின்று வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்தது வந்து கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 9வது நவாம்சம். பொதுவா 9வது நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாரையுமே நம்ப கூடாது. எதையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாரையும் நம்பி போனாலும் தோத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உதவக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணிட்டே இருப்பாங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நட்சத்திரமாக இந்த கேட்டை 4ஆம் பாதம் இருக்கும். இன்னொன்னு இந்த கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மீன நவாம்சத்துல விழுகுங்க. இந்த மீன நவாம்சம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு வந்து 12வது வீடு. அப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 3வது வீடு, 6வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு சம்பந்தப்பட்டது இந்த கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் இயங்குங்க. அப்ப பொதுவாகவே வந்து 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் கூட சம்பந்தப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பகைகள் அதிகமாகும். அதே மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாமே இவங்களுக்கு மறைமுக எதிர்ப்பாளர்களாக இருப்பாங்க. எந்த முயற்சியா இருந்தாலும் ஒரே சீக்கிரத்துல இவங்களுக்கு நடக்காது. முயற்சி பண்ணிட்டே இருக்கும், தோல்வி நடந்துட்டே இருக்குங்க. யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க முழுசா நம்ப கூடாது. அதே மாதிரி வந்து இவங்களையும் வந்து யாரும் முழுசா நம்ப கூடாது. முழுசா நம்பினாங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றங்கள் தான் கிடைக்கும். எப்பவுமே இவங்களுக்கு வந்து ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது. அதாவது வந்து கேட்டை 4ஆம் பாதம். அதனால வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து எந்த விஷயத்திலேயுமே விழிப்புடனும் இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து யாரையும் நம்ப கூடாது. இவங்களையுமே வந்து யாருமே நம்பி எந்த வேலையுமே கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னு சொன்னோம்னா நீங்க அதை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நன்றி, வணக்கம்.